வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. வாணலியில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு சிப்ஸை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மக்காச்சோள சிப்ஸ் போட்டுக்கோங்க. இது எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் கிடைக்கலன்னா வெறும் மக்காச்சோள சிப்ஸ் மட்டும் போட்டு கூட இது மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மக்காச்சோளத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சின்னது இருந்தாலும் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டு மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அனல் அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாக வச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அவல் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் சேர்க்குறதுக்கு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சர்க்கரை. புளிப்புக்கு நான் சிட்ரிக் ஆசிட்லேருந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் எடுக்கிறேங்க. இது ஆன்லைனில் கிடைக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல குறைவாக 2 ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த சிட்ரிக் ஆசிட் கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் உப்பு, மிளகாய் பொடி மட்டும் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.